ஹாய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வடை பண்ணிடலாம். 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அதை வெந்நி தண்ணியில் 1 ஹவராக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் அடித்து எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜீரக பவுடர், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், மிளகுத்தூள், உப்பு, ஜீரா இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். எதுக்கு வெந்நி தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, வடை போடும்போது ரொம்ப நேரம் அதை பொரித்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி வெந்நி தண்ணியிலே ஊற வச்சிட்டோன்னா அதை கொஞ்சமாக அது குக் ஆகிடும். ஸோ வடை போட்டு எடுக்கும்போதும் அது மீடியமாக குக் ஆகி வந்துடும். இப்போது எல்லா வடையும் பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. ஜவ்வரிசி வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஜவ்வரிசி பாயாசம் பண்ணிடலாம். ஜவ்வரிசி பாயாசத்துக்கு நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை 1 கிளாஸ் பாலில் நான் அதை 1 ஹவராக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இன்னொரு கிளாஸ் பால் ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். இதோட நம்ம ஏலக்காவையும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி பாயசத்தை பொறுத்த வரைக்கும் இதை கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அது சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். ராக் சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன், கல்கண்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு காஜு, பாதாம், கிஸ்மிஸ் இதை நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஜவ்வரிசி பாயாசம் இப்போது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஜவ்வரிசி பாயாசம் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் அதை கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜவ்வரிசி பாயாசத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம இதோட பூரியும் செஞ்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு இதோட ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதையும் நல்லா பிணைஞ்சி எடுத்துடலாம். இப்போது இதோட நம்ம நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். பூரிக்கு பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கோதுமை மாவு பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பூரி போட்டாலும் அதுவும் பூரி நல்லாவே வரும். எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா பூரி எடுத்து போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பூரியை நல்லா சுற்றி விட்டாலே அது புஃப்னாப்பில் வரும். அவ்வளோதான், பூரியும் எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது பூரிக்கு ஏற்ற மாதிரி பூரி மசாலா பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், 2 மிளகாய். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டு
கொஞ்சமாக ஜீரக பவுடர், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு 1 கிளாஸ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான். இதோட நம்ம கொத்தமல்லியை எடுத்துகிட்டு இதை சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம 4 டிஷ்ஷுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிக்கோங்க.